ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். ட்ரீம்னா என்ன? வாட் இஸ் ட்ரீம்? அது ஒரு ஹெலுசினேஷனா? அது இந்த லெக்சர் எண்ட்ல உங்களுக்கு என்னென்ன ஆன்சர் தெரியும். இப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஒனேரோ பர்மியா. ஒரு காஃபினா? நான் வரேன். ஆமா, ஏன் இவன் இப்படி இருக்கு? எனக்கு அவன் ரொம்ப வருஷமாக தெரியும். நான் 2 பேரும் யூஸ் ஒன்றா தான் பண்ணிட்டுருந்தேன். அவன் என் குரூப்லேயே ஒரு டேலண்டான ஆள். ஆனால் என்னன்னு தெரியல, கொஞ்ச நாளாக ஒரு மாதிரியாக இருக்கான். ஆனால் வந்து அவன் காப்பை வேறு சுற்றிட்டு இருக்கான். நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். ஒரு 2 மாதம் முன்னாடி அவனுக்கு ஒரு கேஸ் வந்துச்சு. ஆனால் பாவம் அந்த பேஷண்ட் இறந்துட்டாரு. எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 2 நிமிஷம் முன்னாடி வந்து அவர் காப்பாற்ற காமிட்டாரு. மேபி அவன் அதனால தான் அப்படி இருக்கலாம். டேய் என்ன சொல்லிட்டாங்க? எழுந்து போற? எனக்கு வேலை தெரியும், நான் பார்த்து இருக்கிறோம். அந்த கேஸ் ஃபைலை கொடுங்க. தம்பி நீங்கள் டாக்டரா? நீங்கள் கொஞ்சம் வாங்களேன், உட்காருங்க தம்பி. தம்பி, அவன் 3 நாள் இந்த ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கு. நீ என் போதே வரையும் நான் கவனிச்சுட்டே தான் இருக்கேன். இல்லையா? ஒரு 4 நாள் இருக்கும் சார். தம்பி, ஒரு ஹாஸ்பிட்டல் ஓய்வு எடுக்க முடியாது, அது எனக்கு புரியுது. ஆனால் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற நீங்கள் ஓய்வு எடுக்கலாம் என்னப்பா பண்ணுறது? நாங்கள் தூங்குறதுக்காக பேஷண்ட் வெயிட் பண்ண மாட்டாங்க சார். ஆனால் நீங்கள் கொடுக்குற மாத்திரையை விட நீங்கள் காட்டுற அன்பு தானேப்பா இருக்குது எல்லாமே. அன்பு காட்டினா மட்டும் வலி போயிடுமா சார்? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. ஆனால் நீ கொடுக்குற மாத்திரையை விட நீ கொடுக்குற அன்பை தான் கண்டிப்பாக நான் வச்சுப்பாங்க. இல்லை சார், அன்பு காட்டினா மட்டும் உயிரை காப்பாற்றிடலாமா சார்? உயிரை காப்பாற்றுமாலாம் எனக்கு தெரியல. ஆனால் நீ கண்டிப்பாக அது நம்பிக்கை கொடுக்கும். இந்த நம்பிக்கை நீ கொடுக்குற மாத்திரை அதெல்லாம் கண்டிப்பாக வராது. நீ பேசுகிற விதத்தில் தான் இருக்குது. நீ இதே இடத்துல எத்தனை மணி நேரமாக இருக்க, சுற்றி நடக்க கவனிக்கவே மாட்டேங்க. நான் அவனை கவனிச்சிருக்கேன். இல்லை சார், நான் நிறுத்திட்டேன்னா இங்கே எல்லாமே கை மீறி போயிடும் சார். என் சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனால் ஒரு மனுஷன் எவ்வளோ நேரம் வேலை பார்க்க முடியும்? மனுஷன் என்ன சார், மிஷினா? எவ்வளோ நேரம் அவனை வேலை பார்க்கணும்? நீங்களே சொல்லுங்கள். கடைசியாக நீங்கள் எப்போ எழுந்திரிச்சிங்க? நீங்கள் தூங்குனீங்களான்னு கேட்கல, எப்போ எழுந்திரிச்சிங்க? தூங்குனீங்களான்னு கேட்கல, எப்போ எழுந்திரிச்சிங்க? ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் இருந்திருந்தா கண்டிப்பாக காப்பாற்றிருப்பேன். Sleep deprivation maybe பண்ணிருக்கூடாது. Now he is in a comatose stage. He pushed just too far. ஒரு டயர்டான மைண்டுக்கு கனவு எப்போ முடியும்னு தெரியாது, நிஜம் எப்போ ஆரம்பிக்கும்னு தெரியாது.